ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யஸ்வந்த் உங்கள் சாவல் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிற உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் இறைவன் சாந்தி உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன் பம்போட 5 HP சமர்ஃபுல் பம்ப் பார்க்குறோம். இது 5 HP 37 ஸ்டேஜ். நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். 3 phase பம்ப் எங்கே தேவை அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம மெயினாக டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு 200 300 தண்ணி எடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர் படத்தில் கொண்டு போவாங்களே, அந்த மாதிரி இடங்களை ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். நம்ம வீடுகளில் பெரிய பங்களா வீடு கட்டுறாங்கல்ல, 800 அடி 850 எங்கெங்கெல்லாம் போர்டு போட்டிருக்கீங்களோ 3 phase அழுவு அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா காப்பர் ரோட்டார், காப்பர் வைண்டிங், ஐஎஸ்ஐ காப்பர் வை தான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எஸ் பாடி, நுரல் இம்ப்ரூவ் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எஸ் சாஃப்ட்டு பேரிங், எஸ்எஸ்எஃப் பேரிங் தான் போடுறாங்க. 1 year கேரண்டி கொடுத்துறாங்க. ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 800-850 இருக்கிற மாதிரி நல்ல மோட்ரு. அது 1 inch டெலிவரி வருது. அதனால் இந்த கேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேஷனும் அதே மாதிரி பியூர் கேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல பம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வர்ஸ். சிந்தனைக்காக ஒரு செய்தி. அரபு தேசத்தில் அன்றைய 2வது ஆட்சியாளராக பொறுப்பேற்ற உமர் அலி, நம்ம கிட்டத்தட்ட காந்தியடிகள் கூட சொல்லியிருக்காரு, அந்த உமரோட ஆட்சி இந்தியாவில் நிறுவனாக்கா அவங்க எல்லா விஷயங்களும் நல்ல நன்மையான விஷயங்களும் நடந்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பேர் போனவங்க. அவங்க ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரவு நகர்வலம் போகிறாங்க. நகர்வலம் போயிட்டு வரும்போது அந்த ஊர் எல்லை பகுதியில் போகிறாங்க. ஒரு தாயார் வந்து ஒரு அடுப்பு எரிச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஏதோ குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க. திருப்பி குழந்தைகள் தூங்கிடுது. கொஞ்சம் தூரம் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னு பார்க்குறாங்க. என்னென்னு அவருக்கு கணிக்க முடியல. திரும்ப நேரம் பக்கத்தில் போய் கேட்குறாங்க, என்னம்மா என்ன செய்யறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆட்சியாளர் வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த ஊரை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர் வந்து சரியில்லை, இப்படி நான் உங்களுக்கு கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எப்படி செய்கிறதுக்கு ஆட்சியாளர் எப்படி பொறுப்புன்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஊர் எல்லையில் நான் இருக்கேன், எனக்கு எந்த உணவும் இல்லை, யாரும் எந்த ஒரு கதியும் இல்லாமல் உட்காந்துருக்கேன், யாருமே எனக்கு உதவுற ஆள் கிடையாது, ஆட்சியாளரும் எங்களை பற்றி கவலை இல்லாமல் இருக்கான்னு சொல்லி ஆட்சியாளர் சாடுறாங்க. அப்போ அந்த அம்மாவோட நிலைமை கேட்டுக்கும் போது நம்ம சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிள்ளைகள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு, எனக்கு உணவு தேவைக்கு எனக்கு யாருக்கு என்ன செய்யாமல் பூர்த்தி பண்ணுறது ஆள் கிடையாது, நானும் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்து உணவு சேகரிக்கவும் வழி இல்லாமல் இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னா, டெய்லி என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் தண்ணியை அடுப்பில் வச்சு சுட வைக்கிறாங்க. அந்த அடுப்பு சுட்டு தண்ணியை கொதிச்சு வரும்போது குழந்தைகளுக்கு அந்த உணவு சமையல் ரெடியாக சொல்லி என்ன செய்கிறாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. பிள்ளைகள் சாப்பிட வர போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது பசி மயக்கத்தில் இருக்கிறனால என்ன செய்கிறாங்க, சாப்பாடு வர மாதிரி தெரியுது, அந்த தண்ணி பொங்கி வர மாதிரி தெரியல, அதை வச்சு சாப்பாடு வந்துருச்சு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த தரேன்னு சொல்லிட்டு படுக்க வச்சு தூங்க வச்சுறாங்க. இப்படியா செஞ்சுட்டே இருக்கேன், இந்த மாதிரி உணவுத்துறை யாருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, நேராக அரண்மனைக்கு விரைந்து போய் கருவூலத்துலேருந்து என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்ட நாட்கள் தேவையான உணவு தானியங்கள்லாம் என்ன செய்கிறாங்க சேமித்து கொண்டு வந்து அந்த பெண்கிட்ட கொடுக்க வராங்க. அப்போ அவரோட பணியாளர் கேட்குறாங்க, இவர் நாட்டோட ஜனாதிபதியாக இருக்கார், அவர் இந்த வேலைலாம் பார்க்குற பார்த்து பணியாளர் கேட்குறாரு, உமரை ஏன் இப்படி செய்கிறீங்க, கலிஃபாவை ஏன் இப்படி செய்கிறீங்க, நான் உதவுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உமர் சொல்கிறாங்க, நீ இப்போ எனக்கு உதவிடுவ, மறுமையில் என்னுடைய பாவ சுமையை நீ சுமக்க ரெடியான்னு சொல்லி கேட்குறாங்க. அது ரெடி இல்லைங்கிறாரு. அப்போ என்னோட வேலையை நான் தான் செய்யணும்னு என்ன செய்கிறாங்க, அவங்களே வந்து தேவையான தானியங்களை ஃபுல்லாக கொடுத்து அந்த இரவு அந்த உணவை சமைச்சு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்தி அந்த தேவையான பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க போடுறாங்க. ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்குன்றது தான் முன்னுதாரணம். பொதுவாக என்ன செய்கிறாங்க, எல்லாருமே ஆட்சியாளர்ன்றப்ப என்ன செய்கிறாங்கன்னா தனக்கு வேணுங்கிற மட்டும் பார்த்துட்டு போயிடறாங்க. மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை. இல்லை மேல்தட்ட மக்களை மட்டும் பார்த்து கீழ்த்தட்ட மக்களை யாரும் கவனிக்காமல் விட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்யணும், நல்ல ஆட்சியாளராக இருக்கணும் நம்ம. அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு நாட்டுடைய ஒரு ஜனாதிபதிங்கிறவர், ஒரு தலைவர்ன்றவர், ஒரு தந்தையை போன்றவர். எப்படி ஒரு தந்தை வந்து ஒரு 4-5 குழந்தைகளை பெற்றவர் ஒருத்தர் கொடுக்காமல் இருக்க மாட்டாரோ, அதே மாதிரி ஆட்சியாளரும் அதே மாதிரி தான். தன்னுடைய ஆட்சியில் இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நீதி, நியாயம், மற்றபடி பொருளாதாரம், வேறு அனைத்து விதமான உடைமைகளும் தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கணும். அந்த மாதிரி மக்களாக நாம் இருப்போமாக. தேங்க்யூ.